கேலிஸ்தானிக்ஸ் வர்சஸ் ஜிம். ஸோ இன்னைக்கு இதில் யார் பெஸ்ட்டு, யார் ஒஸ்ட்டு, யார் வின்னர், யார் ரன்னர் அப்னு தெரிஞ்சுக்கலாம். நான் கிட்டத்தட்ட மோர் தென் 5 இயர்ஸாக கேலிஸ்தானிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் கேலிஸ்தானிக்ஸ் ஃபேவராக பேச போகிறது கிடையாது. என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியனாக நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். கேலிஸ்தானிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் கிடைக்கும், ஜிம் பண்ணால் அவங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கும், கேலிஸ்தானிக்ஸில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஜிம்மில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜிம்மில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட், கேலிஸ்தானிக்ஸில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்ட், கேலிஸ்தானிக்ஸில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபோர்த், ஜிம்மில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கேலிஸ்தானிக்ஸா ஜிம்மா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் திங், ஜிம்முக்கு போனால் உங்களுக்கு என்னெல்லாம் கிரேசியான அட்வான்டேஜ் இருக்கும் ரைட் நோ நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஜிம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி. எஸ், அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி. 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் வெயிட்டை டீலோட் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக பண்ண முடியும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா எதனால பிகினர் ஃப்ரெண்ட்லினா, நிறையவே டுட்டோரியல்ஸ், நிறையவே கோச்சஸ், நிறையவே ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜிம்முக்கு போய் அங்கே ஒரு ட்ரெயினர் ஹையர் பண்ணியும் அங்கே இருக்க ஜிம்மில் இருக்க யார்ட்டையாவது கேட்டு நீங்கள் உங்கள் ட்ரைனிங்கை ஈஸியாக எஃபெக்டிவாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஜிம்மில் உங்களால் மேசிவாக ஃபிசிக் பில்ட் பண்ண முடியும், மேசிவாக மசில் மாஸ் பில்ட் பண்ண முடியும். மேசிவானா ஒரு அர்னால்டு மாதிரி ஒரு ஃபிசிக், சீபம் மாதிரி ஒரு ஃபிசிக் நீங்கள் பில்ட் பண்ண முடியும் ஜிம்முக்கு போனால். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டெராய்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், அஃப்கோர்ஸ் டெஸ்டாஸ்டரான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் உங்களால் ஒரு வேறு லெவல் ஃபிசிக்கை ஜிம்முக்கு போனால் உங்களால் பில்ட் பண்ண முடியும். நேச்சுரலாக பண்ணாலும் உங்களால் ஒரு வேறு லெவல் ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியும். பட் அர்னால்டு மாதிரி சீபம் மாதிரிலாம் நேச்சுரலாக உங்களால் பில்ட் பண்ண முடியாது. தேர்ட் அட்வான்டேஜ், எஸ் அஃப்கோர்ஸ் உங்களோட ஸ்ட்ரென்த்தை உங்களால் வேறு லெவலில் பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கலாம், டெத் லிஃப்ட் பண்ணுறதா இருக்கலாம், லேட் புல் டவுன் பண்ணுறதா இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வேறு லெவலில் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிம்மில் போனீங்கன்னா எல்லா எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் மசில் குரூப்பை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். உங்களோட பைசப்ஸை நீங்கள் ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும், உங்கள் ட்ரைசப்ஸை ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும், உங்களோட ஆப்ஸை ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும், உங்கள் செஸ்ட்டை ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும், உங்கள் லேட்ஸை ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா பார்ட் ஆஃப் மசில் குரூப்பையும் உங்களால் ஐசோலேட் பண்ணி தனித்தனியாக அந்த ஸ்பெசிஃபிக் மசில் குரூப்பை உங்களால் டார்கெட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அட் த பிகினராக நீங்கள் பண்ணும்போது ஜிம் எக்ஸசைஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜிம்மில் இருக்க ஒன் அண்ட் ஒன்லி அட்வான்டேஜஸ். அண்ட் கண்டிப்பாக ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்கள் வில் பவர், உங்களோட மைண்ட் செட், உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ், இது எல்லாமே உங்களோட போஸ்டர்ஸ், இது எல்லாமே வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ ரைட் நவ் கேலிஸ்தானிக்ஸில் உள்ள அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கலாம். இது அஃப்கோர்ஸ் கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக உங்களால் வேறு லெவல் ஃபிசிக் பில்ட் பண்ண முடியும், மசில் மாஸ் பில்ட் பண்ண முடியும், ஒரு அஸ்தட்டிக்கான ஃபிசிக்கை உங்களால் ரெடி பண்ண முடியும். ஆனால் உங்களால் கேலிஸ்தானிக்ஸால் சீபம் மாதிரியோ அர்னால்டு மாதிரியோ ஒரு ஃபிசிக்கை பில்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஈவன் ஸ்டெராய்டு, சைக்கிள்ஸ் எல்லாமே எடுத்தால் கூட. செகண்ட் திங், கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக எஸ் அஃப்கோர்ஸ் உங்கள் ஸ்ட்ரென்த்தை வேறு லெவல் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெயிட்டட் டிப்ஸ், வெயிட்டட் புஷ்அப்ஸ், வெயிட்டட் புல் அப்ஸ், இது மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். இது செகண்ட் அட்வான்டேஜ். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். ஜிம் பண்ணால் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகாதுன்னு கிடையாது. பட் கேலிஸ்தானிக்ஸ் பண்ணால் இன்னுமே ஒரு ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. ரீசன் என்னன்னா, நீங்கள் பாக்ஸர்ஸ், ஆத்லெட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் ட்ரைனிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேலிஸ்தானிக்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஏன்னா இங்கே மொத்தமாக நீங்கள் உங்கள் மொத்த பாடி வெயிட்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபுல் பாடி அண்ட் காம்பவுண்ட் எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ பை தட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பாடியை மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். ஜிம் போனால் நீங்கள் ஃபுல்லாகவே ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணால உங்கள் பாடி ஸ்டிஃப் ஆகிறது ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் கேலிஸ்தானிக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேர் அட்வான்டேஜ், உங்களோட மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அண்ட் நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணும்போது இன்னுமே உங்களோட மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்னுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, கேலிஸ்தானிக்ஸில் நீங்கள் கூலர் ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும். அதே சேம் டைமில் கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக பேலன்சிங் அண்ட் பாடி கண்ட்ரோலும் நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே கேலிஸ்தானிக்ஸில் சர்டன் கூலஸ்ட் அட்வான்டேஜ். பட் ஜெனரல் பாப்புலேஷனுக்கு இது தேவைன்னு கேட்டால் மோஸ்ட் ப்ராபப்லி தேவை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இதில் இருக்க யூனிக்கான அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி 1 hour ட்ராவல் பண்ணி ஜிம் போக தேவையில்லை. நீங்கள் வீட்டில் இருந்தே எஃபெக்டிவாக ட்ரெயின் பண்ண முடியும். எங்கே வேணாலும் ட்ரெயின் பண்ண முடியும், எப்போ வேணாலும் ட்ரெயின் பண்ண முடியும், நோ இஷ்யூஸ். நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் ட்ரெயின் பண்ண முடியும், கோவிட் வந்தாலும் ட்ரெயின் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை, எந்த ஜிம்முக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேலிஸ்தானிக்ஸில் இருக்க யூனிக்கான அட்வான்டேஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரைட்னா நம்ம ரெண்டுக்குமே இருக்க ப்ரோஸை பார்த்தோம். இனி இந்த ரெண்டுக்குமே இருக்க கான்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், கேலிஸ்தானிக்ஸில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கேலிஸ்தானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால் ஒரு மேசிவான ஃபிசிக் வந்து பில்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கேலிஸ்தானிக்ஸில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு பாடி பில்டர் ஆகணும்னா கேலிஸ்தானிக்ஸ் இஸ் நாட் a வே டு கோ ஃபார்வர்ட். செகண்ட் திங், கேலிஸ்தானிக்ஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா பிகினர்ஸும் கேலிஸ்தானிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எய்தர் வந்து புஷோஸ் புல்லோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஜிம் கூட கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது கேலிஸ்தானிக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கலாம். மேபி அட் த பிகினிங் புஷ் ஹவுஸ் புல் ஹவுஸ் உங்கள் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு லெஸ் ட்ரெயினர்ஸ், லெஸ் கோச்சஸ், லெஸ் அத்லெட்ஸ் இருக்கனால உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கோ மென்டார் பண்ணுறதுக்கோ இங்கே வந்து ரொம்பவே பர்சன்ஸ் கம்மியாக இருக்கனால ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறீங்களானே உங்களுக்கே தெரியாமல் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக நிறைய பேர் ஹோம் ஒர்க் அவுட் போடுறதை பார்க்கலாம். பட் அதில் யாருமே வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஃபிசிக்கை ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு லெஜிட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ இது வந்து கேலிஸ்தானிக்ஸில் இருக்க அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கேலிஸ்தானிக்ஸில் உங்களால் எல்லா பார்ட் ஆஃப் மசில் குரூப்ஸையும் ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியாது. எஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களால் பர்டிகுலர் ஒரு மசில் குரூப்பை ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் மசில் குரூப்பை ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேலிஸ்தானிக்ஸில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ஜிம்மில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஜிம்மில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி ஜிம்முக்கு போகணும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம் ஃபீஸ் பே பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பை தட் உங்கள் பாடி வந்து ஸ்டிஃபாக மாறும். ஸோ இந்த மூணுமே நீங்கள் ஜிம் பண்ணிங்கன்னா ஜிம்மில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் கண்டிப்பாக உங்களால் பேலன்சிங் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் பண்ண முடியாது. அது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ட்ரெயின் பண்ணாத பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஸோ நான் எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணல, எதையுமே நான் ஓவர் ஹைப் கொடுக்கல, எல்லாத்தையுமே சிம்பிளாக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சில் யார் வின்னர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கேலிஸ்தானிக்ஸ் வின்னரா, ஜிம் வின்னரா, இல்லை நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா இல்லைனா ஜிம் ப்ரிஃபர் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஹோம் ஒர்க் அண்ட் கேலிஸ்தானிக்ஸ் வேறு லெவல் வீடியோஸ் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.